நீங்களும் ஆகலாம் கலாமினுடைய கடைசி 2 ஃபைனலிஸ்ட். அண்ட் அவங்களை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யாரு அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஆன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இணையக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தான் சொன்னோம். லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் யார் டாப் ஃபார் நமேஷ், மௌனிஷ் தரன், விதோன் கார்த்திகேயன். ஸோ நம்மளுடைய பிச்சுட்டான் நீங்களும் ஆகலாம் கலாமுடைய ஃபைனலிஸ்ட் ஃபைனலாக யார் ஜாயின் பண்ண போகிறாங்க, அது ஒன்லி ஃபைனலிஸ்ட் ஜாயின் தி ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் நேமின் ஒரு பெரிய பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் ரயான். ஃபைனலிஸ்ட் ஆஃப் பிச்சுட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம் ரயான் அவர்கள். பிச்சுட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய அடுத்த ஃபைனலிஸ்ட் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பயங்கர வேகமாக தன்னுடைய ப்ராம்ஸ் அழகாக நமக்காக சொன்ன 2 நபர்கள் தான் வரப்போறாங்க. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Sri Ashwini and Dharneshwaran. So yes, இங்க இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமே ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிட்டத்தட்ட 50+ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிச்சுட்டான் மேடைக்கு வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய மென்டார்ஸால ஜட்ஜஸால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்களுக்காக அந்த பிரம்மாண்டமான மேடையும் காத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க தயாராகிறதுக்கு முன்னாடி I would like to hear from பார்த்திபன் சார். நம்மளுடைய ஃபைனலிஸ்ட்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 50 பேர் கலந்துக்கிட்டதில் 9 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் கொடுக்கணும். கை தட்டிடுங்க எல்லாரும். உங்களுக்கு கைத்தட்டல் இது பத்தாது, இன்னும் ஒரு பெரிய மேடை இருக்குது, ஒரு பிரம்மாண்ட மேடை இருக்குது. அந்த பிரம்மாண்ட மேடையில் நீங்கள் ரொம்ப பெருசாக கௌரவிக்கப்படுவீங்க. அந்த 41 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் செலக்ட் பண்ணாத 41 பேர்கள் மட்டும்தான் என்னுடைய கவனத்தில் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா தொடர்ந்து தங்களுடைய முயற்சியை பண்ணி அடுத்த பிச்சுட்டான் வந்து நிறைய சீசன்ஸ் போகுது. அதனால ஒவ்வொரு பிச்சுட்டான்லேயும் இன்னும் நிறைய புதிய விஞ்ஞானிகளெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த வகையில் இந்த தடவை செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்னும் அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு அந்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. இன்னும் கரெக்டாக 30 நாட்களில் நீங்கள் உங்களுடைய இனோவேஷன்ஸை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணுறது, அல்ல அது எக்ஸிக்யூஷனில் வந்து வேறு என்ன விதமான புதுமையான விஷயங்களை கொண்டு வரலாம், அது வந்து பிச்சுட்டான் டெய்லி உங்களை கவனிக்கும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை கவனிக்கும். ஸோ அந்த பிரம்மாண்ட மேடையில் உங்களோட கலந்துக்கிட்டு உங்களை கௌரவப்படுத்துகிற மூலமாக இந்த பிச்சுட்டான் பெருமைப்பட போகுது. அதில் வந்து பொதுமக்களும் சேர்ந்து அதில் அந்த வாக்கெடுப்புக்குள்ளே இருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து உங்களுடைய ஓட்டுக்களை பெற்று நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான